நீங்க அங்க போக வேண்டாம். எடுத்து மட்டும் சொல்றீங்களா? மேடம் அது பாரு, நீங்க போனா. பரவாயில்ல, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. சரிங்க மேடம், நான் வேணா லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மேடம். சரி உத்தமன். வாங்க வாங்க அர்ஜுன் சார் வாங்க. என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு பார் பக்கம், அதுவும் இப்படி பட்டு வேஷ்டி சட்டையோட? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், நான் அந்த சீட் எடுத்துக்கிறேன். ஓகே சார். வேற சார் சாருக்கு என்ன வேணும்னு கேளுப்பா. ஓகே சார். சார் வேற ஏதாவது வேணுமா சார்? வேணாம் வேணாம். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நான் வருவேன் தான். நான் தான் உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏய் விடு, இதான் உன் லிமிட். வீட்டுல வேடிக்கை பாக்குற மாதிரி இங்க இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நான் குடிச்ச உனக்கு என்னடி? குடிச்சிட்டு வந்து வீட்ல பிரச்சனை பண்ணுவீங்க. கேட்டா நான் தான் காரணம்னு சொல்லுவீங்க. ஆமாண்டி, நீதான் காரணம். என்னமா பெருசா இங்க வந்து நல்லவ மாதிரி பேசுற? சரி, நானே காரணமா இருந்துட்டு போறேன். இனிமே குடிக்க மாட்டேன்னு மேடம் கிட்ட நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ மறுபடியும் உங்களை போதையில பார்த்தா மேடம் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஏய், என்னடி மேடம் மேடம்ங்கற? உனக்கு என்னடி எங்க அம்மா மேல அக்கறை இருக்கு? என்னோட மாமியார் அவங்க. மாமியாரா? உனக்கு தானே புருஷனே இல்லையே, அப்புறம் எப்படி மாமியாரு? இத பாரு, மரியாதையா போயிடு. எத சொல்லி என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாது. என் மனசுல உள்ள சோகம் ஏமாற்றம் எல்லாத்தையும் மறக்கணும்னா நான் குடிச்சே ஆகணும். முதல்ல இங்க இருந்து கிளம்புடி. அப்படியா? அப்போ இருங்க. என் மனசுலயும் சோகம் ஏமாற்றம் எல்லாம் நிறையவே இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். பேரர், சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. ஓகே மேடம். டேடி அங்க பாடுறா. பாத்தியாடா காலம் எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு. புருஷன் பொண்டாட்டி வீட்டுல குடிச்ச காலம் போய் இப்போ பாருக்கே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா மச்சி, பட்டு வேஷ்டி சட்டையில குடிக்க வந்திருக்கான். ஏதோ விசேஷத்துல இருந்து நேரா வந்திருக்கான் போல. வீட்டுல மோப்பம் பிடிச்சு பின்னாடியே வந்துட்டாங்க. ஆமா மச்சான், என் பொண்டாட்டி இந்த மாதிரி வந்துட மாட்டால. அட ஏன்டா இப்படி பயந்து சாவுற? அந்த அம்மா ஏதோ பேசுதுடா, ஆனா என் பொண்டாட்டி பேசவே மாட்டேங்கிறா. ஸ்ட்ரைட்டா அடிதாண்டா. ஏய், என்ன பயந்துருவேன்னு நினைச்சியா? நீங்க பயப்படுறதுக்காக எல்லாம் நான் குடிக்கல சார். உங்களை மாதிரி எனக்கும் சோகம் கஷ்டம் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்காக தான் நான் குடிக்கிறேன். குடி, எனக்கு என்ன வந்துச்சு? நல்லா குடி. ஏய், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல சார். என்ன தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? நான் குடிச்சா உங்களுக்கு என்ன? உங்க வேலைய நீங்க பாருங்க, என் வேலைய நான் பாக்குறேன். ஏய், இப்ப என்ன உனக்கு? நான் குடிக்க கூடாது அவ்வளவுதானே? என்ன அசிங்கப்படுத்துறதுல குறிக்கோளாரு. குடி. மேடம் மேடம் மேடம், அந்த சரக்க மட்டும் நான் எடுத்துக்கலாமா மேடம்? கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா குடிக்க வரீங்க? பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் யார் காப்பாத்துறது? சிக் போ. இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா ஊர்ல எந்த ஆம்பளையும் குடிக்க மாட்டான். சார், வண்டி எடுங்க. ஏய், நீ ஆட்டோ பிடிச்சு போ, நான் வண்டியில வரேன். எதுக்கு? நான் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்குள்ள போறதுக்கா? ஏய், நான் குடிக்கணும்னு நினைச்சா எங்க வேணாலும் போய் குடிப்பேன். பார்ல தான் போய் குடிக்கணும்னு அவசியம் இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோ. எங்க குடிச்சுதான் பாருங்க. அப்பா, போங்க. ஏய், போய் வண்டியில என்ன ஏறுங்க. பண்ற? ஏய், போங்க. கை மாட்டிக்கிச்சு. அப்ப தொடாத. ஏய், ஏய், தொடாத என்ன? ஏய், தொடாத. ஏய், ஏய், என்ன பண்ற?
சாப்பிடுங்க அர்ஜுன் சார். ஏய், என்ன ஓவரா ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க? குடிக்காதங்கிற, சாப்பிடுங்கிற, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும் வசு. நீ என் மேல கேர் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அர்ஜுன் சார், நான் உங்களை குடிக்க கூடாதுன்னு சொன்னது தப்பா? உங்க நல்லதுக்காக தானே சொன்னேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு வீட்ல எவ்வளவு அசிங்கம் ஆயிடுச்சு. திரும்ப அதே மாதிரி ஆகணுமா? இங்க பாரு, அசிங்கத்தை பத்திலாம் நீ பேசவே கூடாது. நீ என்ன கண்ட்ரோல் பண்றது, அட்வைஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அர்ஜுன் சார், இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீதான் பிரச்சனை. உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். உனக்கு தான் வீட்லயும் கம்பெனிலையும் எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு ஆடுற நீ? இனியாவோட மாமாக்கு நான் செக் கொடுத்தேன். நீ என்ன பண்ண? மெனக்கிட்ட அந்த பேங்குக்கே போய் செக்க வாங்கி கிழிச்சு போட்டிருக்க. இதுல உனக்கு தேவையில்லாத விஷயம். இனியாவோட மாமாவுக்கு நான் ஏதாவது பண்ணா உனக்கு என்ன வந்துச்சு? சார், அவன் ரொம்ப தப்பானவன். முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் ஆனந்தம் இல்ல. யாரு எப்படின்னு எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஐயோ அர்ஜுன் சார், எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நானும் சொல்றேன். உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. எல்லாம் தெரியும், எல்லாரையும் தெரியும். அதனாலதான் என் தம்பி ஜெயில இருக்கான். அர்ஜுன் சார், தேவையில்லாததெல்லாம் பேசி நான் உங்க கூட சண்டை போட விரும்பல. முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், மரியாதையை எடுத்துட்டு போய். ராத்திரியில சாப்பிடாம படுக்க கூடாது. ப்ளீஸ் சாப்பிடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, திருப்பி திருப்பி என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க. ச்சே. என்ன இவ்வளவு பசிக்குது? சாப்பிடலன்னா தூக்கம் வராதே. எதுவுமே இல்ல. இதை அப்படியே சாப்பிடவும் முடியாதே. இதுலயும் ஒண்ணும் இல்ல. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது சமைச்சு தரேன். நீ எதுக்கு எனக்கு சமைச்சு தரணும்? நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? இல்ல பசிக்குது உங்ககிட்ட சொன்னனா? 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொன்னேன். எனக்கு எதுவும் தேவையில்ல. நான் பசிலாம் பயங்கரமா தாங்குவேன். ஏன் நிக்கிற? ஓ, ஐயோ, பசி வயித்த கில்லுது. ஏதாவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நான் வேற ரொம்ப பிகு பண்ணிட்டேன். கோச்சிட்டு போயிருவாளோ? அப்பா, பேச்சுதான் பெரிய பில்டப் கொடுக்கறது. பசிக்குதுன்னு வெளியே
நல்லா பசிக்குது போல, ஆனா கோவம் மட்டும் வரும். அர்ஜுன் சார், சாப்பிடுங்க. எனக்கு வேணும்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், புரியாத உனக்கு? சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க. நானே சூடாதான் இருக்கேன். எனக்கு சாப்பாடு வேணும், ஒண்ணு வேணாம். நான் கிளம்புறேன். என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லலையே. இல்ல, ஏதோ சொன்னியே. நான் என்ன சொன்னேன்? அதான் சாப்பாடு வேஸ்ட் ஆயிடும், எல்லாம் வேஸ்டா போயிடும் சொன்னல. எங்க அம்மாக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்காது, அதனால உட்கார்ந்து வேற வழி இல்லாம சாப்பிடுறேன். புரிஞ்சுக்கோ. ச்சே. டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்பா கொலை பசியில இருப்பாரு போல, என்ன ஃபாஸ்டா சாப்பிடுறாரு. நான் சாப்பிட பாத்துட்டே இருப்பியா? இந்தாங்க. ஏய், என்னடி ஓவரா பண்ற? கொஞ்சம் விட்டா மடி மேலே வந்து உட்கார்ந்துருவே நீ. இல்ல, விக்கல் நின்றுச்சு. தண்ணி குடிச்சதுனால நின்னு போச்சு. தண்ணி குடிச்சதுனால எல்லாம் நிக்கல, நான் கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்டால தான் நின்னுச்சு. பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட். விக்கல் நிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. இந்நேரத்துல இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிற நீ. வா. சரி, நீங்க பொறுமையா சாப்பிட்டு வாங்க, நான் ரூமுக்கு ஆமா, போறேன். போமா போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். போ. நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏய், இன்னும் மீதி இருந்தா சொல்லு, வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுறேன். எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. ச்சே. என்னது இது? அர்ஜுன் பண்றதெல்லாம் ஒண்ணும் சரியே இல்லையே. பாப்பா இந்த ஆனந்த் பையன் ஜெயிலுக்கு போனாலும் போனா இந்த வீட்டுல ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஊசி போன கடையில வாங்கின முறுக்கு தான் இருக்கு. ச்சே. மேடம், யாரு? அர்ஜுன் சார். யாரு இவ? இந்த முறுக்க கூட திங்க விட மாட்டேங்கிறான். ஐயோ, மீச வக்கீலு. என்ன வக்கீலையா, வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? மேடத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்? அதுதான் நான் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் சொல்றேன். இல்ல மேடம், அத மேடத்துக்கிட்ட தான் சொல்லணும். ஆஹா, இருங்க கூட்டிட்டு வரேன். அம்மா, ஆமாமா. இங்க இருக்கீங்களா? அம்மா, போன வைங்க, அந்த வக்கீல் வந்திருக்காரு. சரி, சீக்கிரம் வாங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பேசலாம் அப்புறமா. போங்க. வாங்க 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 ராமச்சந்திரன். ஆனந்த் கேஸ் என்னாச்சு? ஜாமீன் கிடைச்சதா? சொல்லுங்க ராமச்சந்திரன், என்னாச்சு? மேடம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா. அட என்னங்க நீங்க ஆனா ஆவனான்னு சொல்லிக்கிட்டு ஆனந்த் தம்பியோட வருவீங்கன்னு பார்த்தா கையில ஏதோ பேப்பரை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. கொண்டு வந்தது அப்படியே கத்தியா கொண்டு வந்திருந்தீங்கன்னா கடையில போட்டு கடலையாவது வாங்கி திங்கவாது செஞ்சிருப்பேன். இதை வச்சுக்கிட்டு அதையும் செய்ய முடியாது. நான் என்ன பண்ண முடியும் மேடம்? ஆனந்த் தான் தான் அந்த கொலையை பண்ண ஒத்துக்கிட்டதால ஜாமீன் கூட அப்ளை பண்ண முடியாம போச்சு மேடம். வக்கீல் நான் முயற்சி பண்ணா மட்டும் பத்தாது மேடம். குற்றம் சாட்டப்பட்டவங்களும் ஒத்துழைக்கணும் இல்லையா?
அதுவும் இல்லாம நான் தான் கொலை பண்ணேன்னு ஓயாம சொல்லிட்டு இருந்தாருன்னா கோர்ட்ல நான் என்னென்ன ஆர்கியூ பண்ண முடியும்? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், என் லைஃப்ல நான் எடுத்த ஒரு கேஸ் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதே இல்ல சார். 4-5 கொலை பண்ணவனுக்கு கூட கோர்ட்ல ஜாமீன் வாங்கி கொடுத்திருக்கேன். ஆனா இதுல எல்லாம் தலைகீழா இருக்கே சார். ஒரு வக்கீலா என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பார்த்துட்டேன் சார், முடியலையே சார். சார், ஆனந்த் சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் காப்பி, ஜட்ஜ்மெண்ட் காப்பி இதெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். இதாங்க மேடம் கேஸ் கட்டு. என் பையனே ஜெயில இருக்கான். இந்த கேஸ் கட்ட வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? வழக்கமா இந்த அம்மா அடுத்தவங்கள தானே அழ வைக்கும். இது உண்மையிலேயே அழுகுதா இல்ல நடிக்குதா? வருத்தப்படாதீங்க முதலாளி அம்மா, சீக்கிரமே நம்ம ஆனந்த் தம்பி வந்துருவாரு. எனக்கு சுப்ரீம் கோர்ட்ல 4 வக்கீல தெரியும். அவங்கள போய் பார்த்தாவது நம்ம ஆனந்த் தம்பியை காப்பாத்திடுவோம். வக்கீல் சார், சார் நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாதா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், என் தம்பியை வெளியே கொண்டு வரணும் சார். சார், எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? அதுக்கான வாய்ப்பே இல்லாம ஆனந்த் சாரை க்ளோஸ் பண்ணிட்டாரு சார். இனி அவரே விருப்பப்பட்டாலும் வெளியில வர முடியாது சார். ஆனா அவர் ஏன் வெளியில வரமாட்டான்னு அடம் பிடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவரை பொய் சொல்ல கூட சொல்லல சார், உண்மையை சொல்லாம இருக்குன்னு தான் சார் சொல்றோம். ஆனா அவரு அது எதையுமே காதுல வாங்காம கோர்ட்ல உண்மையெல்லாம் சொல்லி அவரே கேஸ முடிச்சு வச்சிட்டார் சார். இந்த காலத்துல இப்படி ஒரு உத்தமனா இருக்காருன்னு சந்தோஷப்படுறதா இல்ல உழைக்க தெரியாத ஏமாளியா இருக்காருன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல சார். மேடம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். ஆனந்த் கேஸ் சம்பந்தப்பட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வாங்கிக்கோங்க மேடம். மீனாட்சி, அழாத மீனாட்சி, எல்லாமே சரியாயிடும். தைரியமா இரு மீனாட்சி. ஆனந்த வெளியில கொண்டு வந்துடலாம். சார், நீங்களாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வாங்கிக்கோங்க சார். என்ன சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை மட்டும் வச்சு என்ன சார் பண்ண போறேன்? போங்க சார். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சார், ஒரு நிமிஷம். அந்த கேஸ் ஷீட்டை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இந்தாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன் மேடம். அர்ஜுன் சார் தாலி கட்டின பின்னாடிதான் இனியா இறந்திருக்கா. நான் தள்ளி விட்டல, அவ சாகல.